வள்ளல்கள் பலவிதம், அள்ளி அள்ளி கொடுத்துவிட்டு நடிகர் திலகத்தைப் போல் விளம்பரங்கள் செய்திடாது அமைதியாக வாழ்ந்தவரும் உண்டு. கொடுப்பது போல் கிள்ளிக் கொடுத்துவிட்டு அதை மேடை போட்டு சொல்லி பேர் வாங்கும் வள்ளல்களையும் காணலாம். அடுத்தவர்களுக்கு உதவி புரிவது என்பது பேரும் புகழும் கிடைத்திட வேண்டும் என்பதற்காகவும் பலர் பாராட்ட வேண்டும் என்பதற்காகவும் செய்பவனை கொடைவள்ளலாக ஏற்றுக்கொள்ள முடியாது. எந்தவிதமான எதிர்பார்ப்புமின்றி அள்ளிக் கொடுப்பவர்கள்தான் உண்மையான கொடை வள்ளல்களாக இன்று வரை போற்றி வணங்கப்படுகின்றார்கள். நடிகர் திலகம், எம்ஜிஆர் இருவரும் சமகாலங்களின் திரைப்படங்களில் நடித்து புகழ் பெற்றவர்கள். 1952ஆம் ஆண்டு நடிகர் திலகம் முதலாவது படத்தில் நடிக்கும் போது எம்ஜிஆர் 25 படங்களில் நடித்து முடித்துவிட்டார். மிகப்பெரிய அளவில் பணம் சம்பாதித்தும் விட்டார். நடிகர் திலகம் 3வது படம் நடித்த வேளையில் முதல் திரைப்படமான பராசக்தி இலங்கையில் வெள்ளி விழாவை கடந்து மிகப்பெரிய வசூலை அள்ளிக் குவித்த காரணத்தால் நடிகர் திலகத்திற்கு இலங்கையில் பாராட்டு விழா மிக பிரமாண்டமாக நடாத்தப்பட்டது. இலங்கை சென்று திரும்பிய நடிகர் திலகத்தை சந்திப்பதற்காக இலங்கையிலிருந்து ஒரு மருத்துவ குழுவினர் தமிழகம் வந்திருந்தனர். தமிழில் நான்தான் கொடைவள்ளல் என்று கூறிக்கொண்டிருந்த எம்ஜிஆரிடமோ அல்லது மற்றைய நடிகர்களையோ விட்டுவிட்டு ஓரிரு படங்களில் மட்டுமே நடித்திருந்த நடிகர் திலகத்திடம் மட்டுமே உதவி கேட்டு வந்திருந்தார்கள். நடிகர் திலகம் ஒருவர் மட்டுமே உண்மையான கொடை வள்ளல் என்பது அவர்களுக்கே தெரிந்திருந்தது. அது மட்டுமல்லாது இலங்கையில் எந்த நடிகர்களுக்கும் இல்லாத அளவு ரசிகர் பட்டாளத்தைக் கொண்ட ஒரே நடிகர் நடிகர் திலகம் மட்டுமே என்பது பராசக்தி திரைப்படத்தின் வசூல் சாதனையிலிருந்து தெரிந்து கொள்ளலாம். நடிகர் திலகம் நாடகம் நடித்தால் மட்டுமே பராசக்தி படத்துக்கு போன்று அதிகளவு மக்கள் கூட்டம் மண்டபம் நிறைந்திடும் என்ற காரணத்தினால் நடிகர் திலகத்தை அழைத்தனர். அவர்களின் வேண்டுகோளிற்கிணங்க ஒரு நாடக குழுவினருடன் நடிகர் திலகம் மீண்டும் இலங்கை சென்றார். என் தங்கை நாடகத்தை நடாத்தி 25,000 ரூபாய் பணத்தினை மருத்துவமனை கட்டுவதற்காக கொடுத்துதவினார். இந்திய திரையுலகத்திலேயே வாழ்ந்த ஆயிரக்கணக்கான கலைஞர்களில் எவருமே இதற்கு முன்பாக மிக பெரும் தொகையான 25,000 ரூபாய்களை கொடுக்கவில்லை. கொடைவள்ளல் என தன்னைத்தானே விளம்பரப்படுத்திக் கொண்டு வாழ்ந்த எம்ஜிஆர் கூட அதுவரை காலமும் 25 படத்திற்கு மேலான படங்களில் நடித்து பெருமளவில் சம்பாதித்திருந்த போடும் 5-10 ரூபாய்களை கொடுத்தாரே அன்றி எவருக்கும் அதிக தொகைகளை கொடுத்திருக்கவில்லை. ஆனால் அவர் கொடுக்கும் சிறிய பணத்தையும் புத்திசாலித்தனமாக விளம்பரங்களுடன் கொடுத்து வந்தார். அதனால் அவர் கொடை வள்ளலானார். நடிகர் திலகம் கருமி என கூறப்பட்டார். நடிகர் திலகம் ஓர் மருத்துவமனை கட்டுவதற்காக செய்த மிகப்பெரிய பண உதவி எந்த ஒரு பத்திரிகைகளிலும் வெளிவரவில்லை. நடிகர் திலகமும் தன் வாழ்நாளில் எந்த சந்தர்ப்பத்திலும் தான் செய்த மிக பெரும் பணவுதவியை வெளியே சொல்லாது விளம்பரம் ஏதும் செய்திடாது தன்னடக்கத்துடன் விட்டுவிட்டார். வறியவர்களுக்கு செய்யும் உதவிகளை மேடை போட்டுச் சொல்வது நாகரிகமில்லாத தரம் தாழ்ந்த குணம் என அறிஞர்கள் கூறுவார்கள். அவரது குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் இது பற்றி தெரிந்திருக்கவில்லை. அவர் இறந்த பின் நீண்ட காலங்களின் பின்னரே இச்செய்தி ஆதாரங்களுடன் வெளிவந்தது. ஆனால் நடிகர் திலகம் வாழ்ந்த காலங்களில் அவர் ஒரு மகா கஞ்சன் என பத்திரிகைகளில் தொடர்ச்சியாக செய்திகளை எழுதினார்கள். எம்ஜிஆர் செய்யும் சிறிய சிறிய உதவிகள் உடனுக்குடன் எவ்வாறு பத்திரிகையாளர்களுக்கு தெரிய வருகின்றது? எப்படி மூதாட்டிகளுடன் எம்ஜிஆரின் புகைப்படங்கள் பத்திரிகைகளில் தொடர்ந்து வெளிவந்தன? பத்திரிகையாளர்கள் எப்போதும் கமராக்களுடன் எம்ஜிஆருக்கு பின்னால் சுற்றித் திரிவார்களா? எம்ஜிஆர் இப்போது ஓர் கிழவிக்கு பணம் கொடுக்கப் போகின்றார் என பத்திரிகையாளர்களுக்கு யார் முன்னரே அறிவிக்கின்றார்கள்? அள்ளி அள்ளி நடிகர் திலகம் கொடுத்த உதவிகள் ஏன் பத்திரிகையாளர்களுக்கு தெரியாமலேயே போனது மிக ஆச்சரியமான செய்தியாக காணப்படுகின்றது. நடிகர் திலகம் செய்த உதவிகள் பத்திரிகையாளர்களுக்கு தெரியாமல் போனது சரி, ஆனால் அவர் ஒருவருக்கும் உதவியே செய்யவே மாட்டார் என்று கண்டுபிடித்தவர் யார்? பத்திரிகைகளில் நடிகர் திலகம் ஒரு கஞ்சன் என தொடர்ந்து ஏன் எழுதினார்கள்? சில்லறைகளை கொடுத்த எம்ஜிஆர் கொடைவள்ளல், அள்ளி அள்ளி கொடுத்த நடிகர் திலகம் கஞ்சனா? முதலில் பத்திரிகையாளர்களுக்கு தாராளமாக கொடுப்பவர்களே கொடைவள்ளல்களாக முடியும் என்பதை புரிந்து கொண்டவர் எம்ஜிஆர். அதே பத்திரிகையாளர்களை வைத்து நடிகர் திலகத்தை கஞ்சன் என எழுத வைத்தார்.
நடிகர் திலகம் பல யானைகளை தானமாக கோவில்களுக்கு கொடுத்த வள்ளல். யானைகளை வளர்த்து பராமரிப்பவர்க்கும் யானைக்கு உணவளிக்கும் விதமாக விவசாய நிலங்களை காணிகளையும் வழங்கினார். மேலும் இன்று பல இடங்களில் நடிகர் திலகத்தினால் வழங்கப்பட்ட உதவிகளால் மீண்டும் கட்டப்பட்ட பாடசாலைகள், திருத்தியமைக்கப்பட்ட ஆலயங்கள், மருத்துவமனைகள், பஸ் தரிப்பிடங்கள், வீதிகள் என பல இடங்களில் நடிகர் திலகம் அவர்களின் பண உதவிகளால் புனரமைக்கப்பட்டது என குறிப்பிடப்பட்டு நடிகர் திலகத்தின் பெயர் சூட்டப்பட்டிருப்பதை நேரடியாக பார்க்கும்போது அது பற்றி அன்றைய பத்திரிகைகளில் வெளிவராததன் காரணம் என்ன, அதன் பின் இருந்த அரசியல் என்ன என்பதனை புரிந்து கொள்ளலாம். என் தாய் என்ன